1500 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக கொதிக்கும் வெப்பம். நெருப்பு குழம்பா திரவ வடிவத்தில் ஓடுற இந்த திரவந்தான் நாம் தினமும் பார்க்கிற அத்தனை பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கும் கார்களுக்கும் ஏன் நாம் பயணம் செய்கிற ரயில்களுக்கும் உயிர் கொடுக்கிற இரும்பு. ஆனால் பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கப்படுற வெறும் களிமண்ணும் பாறையும் போன்ற ஒரு பொருள் எப்படி இந்த அளவுக்கு வலுவான இரும்பா மாறுதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம் இரும்பு தொழிற்சாலைக்குள்ள நேரடியாக போய் இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை ரொம்ப எளிமையாக ஆச்சரியமான முறையில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த ஹவு இட்ஸ் மேட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். வீடியோவை முழுசாக பார்த்து முடிக்கிறப்போ அடடே, இரும்பு பின்னாடி இவ்வளவு அறிவியலா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற இந்த சிவப்பு பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிடுங்க. இது எங்களை போன்ற வீடியோ கிரியேட்டர்களுக்கு ரொம்பவே பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ கதையோட முதல் படிக்கு வருவோம். இரும்பு அப்படிங்கிறது கடைகளில் கிடைக்கிற பிளாஸ்டிக் மாதிரி நேரடியாக தயாராகிற விஷயம் இல்லை. அது இயற்கையாக பூமிக்கு அடியில் பாறைகளோடவும் மண்ணோடவும் கலந்து தான் கிடைக்கும். இரும்பு தாது அப்படின்னு சொல்வாங்க. பெரிய பெரிய சுரங்கங்களில் இருந்து பிரம்மாண்டமான மெஷின்கள் மூலமாக இந்த சிவப்பும் கருப்பும் கலந்த பாறைகளை தோண்டி எடுப்பாங்க. ஆனால் இந்த பாறையில் இருந்து இரும்பை மட்டும் தனியாக பிரிக்கிறது தான் அசல் அறிவியலே. தோண்டி எடுக்கப்பட்ட இந்த பாறைகளை நேராக பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்டமான உலைக்கு கொண்டு போகிறாங்க. இந்த உலை எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு 10 மாடி கட்டட உயரத்துக்கு இருக்கும். இந்த உலைக்குள்ள 3 முக்கியமான பொருட்களை ஒன்றா போடுவாங்க. நாம் தோண்டி எடுத்த இரும்புத்தாது, நிலக்கரியிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட கோக், சுண்ணாம்புக்கல். இந்த 3ம் சேர்ந்து உள்ளே போனதும் கீழிருந்து கடுமையான சூடான காற்றை செலுத்துவாங்க. இதனால் உள்ளே உருவாகிற வெப்பம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1500 முதல் 2000 டிகிரி செல்சியஸ். நண்பர்களே, சின்னதாக ஒரு கேள்வி. 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம்னா எவ்வளவுன்னு உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? நாம் வீட்டில் தண்ணி கொதிக்க வைக்கிறப்போ உருவாகிற வெப்பமே வெறும் 100 டிகிரி செல்சியஸ் தான். அப்போது 1500 டிகிரின்னா அது எவ்வளவு கொதிக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ உலைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த கடுமையான வெப்பத்தில் நிலக்கரி எரியும் போது இரும்பு தாதுவில் இருக்கிற ஆக்சிஜன் பிரிக்கப்படும். நாம் போட்ட சுண்ணாம்புக்கள் என்ன பண்ணும்னா பாறையில் இருக்கிற தேவையில்லாத அடுக்குகள், மணல் எல்லாத்தையும் தனியாக உறிஞ்சி
மிதக்க வைக்கும். இதை ஸ்லேக் அப்படின்னு சொல்வாங்க. அழுக்குகள் எல்லாம் மேலே மிதக்க சுத்தமான இரும்பு உருகி கனம் அதிகமாக இருக்கிற உலையோட அடியில் தங்கும். அடுத்து உலையோட அடியில் இருக்கிற வழியை திறந்ததும் லாவா குழம்பு மாதிரி ஜொலிக்கிற திரவ இரும்பு நதி மாதிரி கொட்டி வெளியே வரும். இந்த காட்சியை பார்க்குறதே ஒரு தனி அழகு தானே. ஆனால் நண்பர்களே, இந்த கட்டத்தில் கிடைக்கிற இரும்பை நாம் நேரடியாக கட்டடங்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதில் கார்பன் அளவு அதிகமாக இருக்கும். இதை அப்படியே காய வச்சா இது சுலபமாக உடையக்கூடிய கச்சா இரும்பாத்தான் இருக்கும். இதை பலமான வளையக்கூடிய உறுதியான ஸ்டீலாக மாற்றணும்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அந்த திரவ இரும்பை கன்வெர்ட்டர் அப்படிங்கிற மெஷினுக்கு மாற்றி அதுக்குள்ள அதிவேகத்தில் ஆக்சிஜன் வாயுவை செலுத்துவாங்க. கூடவே தேவையான அளவுக்கு கார்பன் மற்றும் மேங்கனீஸ் போன்ற உலோகங்களை சேர்ப்பாங்க. இப்போ கிடைக்கிறது தான் நாம் பயன்பாட்டில் பார்க்குற மிக வலிமையான ஸ்டீல். இப்போ இந்த திரவ ஸ்டீலை பெரிய சதுர வடிவில் அச்சு வார்த்து காய வைப்பாங்க. அடுத்து இந்த ஸ்டீல் கட்டைகளை மீண்டும் லேசாக சூடாக்கி பிரம்மாண்டமான ரோலிங் மில் மெஷின்கள் வழியாக அனுப்புவாங்க. அங்கே இருக்கிற பெரிய ரோலர்கள் இதை அழுத்தி வீடுகளுக்கு பயன்படுற இரும்பு கம்பிகளாகவும், பாலங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுற ஐபீம்களாகவும், கார் மற்றும் ரயில்களுக்கு பயன்படுற மெல்லிய இரும்பு தகடுகளாகவும் மாற்றி அமைக்கும். கடைசியாக இதையெல்லாம் தண்ணீர் தெளித்து குளிர வைத்து லாரிகளில் ஏற்றி உலகத்தோட மூளை முடுக்கெல்லாம் விற்பனைக்கு அனுப்புவாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ பூமிக்கு அடியில் வெறும் மண்ணாவும் பாறையாவும் இருந்த ஒரு பொருள் மனிதனோட அறிவியலால் இன்றைக்கு வானளாவிய கட்டடங்களாகவும் கடலுக்கு நடுவே நிற்கும் பாலங்களாகவும் உருமாறி நிற்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.